வணக்கம் மக்களே. இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரம் நிகழ்ச்சி. இன்றைய விவாத பொருளாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்புகள்: தொடர் விமர்சனங்களை சந்திக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல், திமுக சேர்த்து வைத்திருந்த கள்ள வாக்குகள் மட்டுமே நீக்கம் நைனா நாகேந்திரன், போலி வாக்குகளை நீக்கிய பதற்றத்தில் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகிறது திமுக இபிஎஸ், 66 லட்சம் முகவரி இல்லாத வாக்குகள் நீக்கமே நெருடல் திரு ப சிதம்பரம். அடுத்ததாக வாக்காளர் பட்டியல் குறித்து விவாதிக்க நாளை திமுக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து தான் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிக்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக திமுக ஆதரவாளர் திரு வழக்கறிஞர் சேயோன் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் சேவா தளம் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக நமதுரிமை காக்கும் கட்சியை சார்ந்த திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். வணக்கம். அடுத்ததாக இணையம் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. வணக்கம் சார். உங்களிடமிருந்தே சேயோன், உங்களிடமிருந்தே என்னுடைய முதல் கேள்வி. இன்றைக்கு கொளத்தூரில் கிட்டத்தட்ட பொய்யாக சேர்க்கப்பட்ட, திமுக ஜெயிப்பதற்காக சேர்க்கப்பட்ட 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன, அப்படியான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறான தகவல்மா. இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் என்பதே ஒன்றிய அரசும் மோடியும் சேர்ந்து தான் ஆள முடியாத மாநிலங்களில் தன்னுடைய கட்சியோ கூட்டணி கட்சியோ ஆள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகும். 2014 மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு பதவியேற்ற பிறகு முதலில் அவர்கள் பயன்படுத்தியது சிபிஐயை, மத்திய புலனாய்வுத்துறையை. அதை வச்சு துஷ்பிரயோகம் பண்ணாங்க. அதற்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் வந்த பிறகு மோடி போலீஸ் என்று சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையை பயன்படுத்தினாங்க. அதற்கும் கவாய் தலைமையிலான உச்ச நீதிமன்றம் அமர்வு குட்டு வைத்த பிறகு இப்பொழுது மூன்றாவதாக அவர்கள் எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கும் தன்னுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம்தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம். அரசியலமைப்பு சட்டத்திலே இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி நிறுவனமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு பிரதமர் யாரை நினைக்கிறாரோ அவரை தலைமை தேர்தல் கமிஷனராகவும் தேர்தல் கமிஷனராகவும் நியமிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் இன்றைக்கு ஒன்றிய அரசு தனக்கு தேவையானதை சாதித்தது. பீகாரிலே முதலாக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்த பொழுது நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலில் இந்தியாவிலே எதிர்ப்பு தெரிவித்தார். இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயல். வாக்களிக்க வேண்டியவர்களை நீக்குவதும் வாக்களிக்க முடியாதவர்களை சேர்ப்பதும் தான் எஸ்ஐஆர் என்று முதலிலே கூக்குரலிட்டார். அதனுடைய முடிவுகளை நாம் நன்றாக பீகார் தேர்தல் முடிவுகளை நாம் பார்த்தோம். பீகாரிலே கிட்டத்தட்ட 8% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பதிலாக ஒரு 7% வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். வாக்களிக்க வேண்டிய வாக்கு உரிமைக்கு உரியவர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். வாக்களிக்க முடியாதவர்கள் எல்லாம் சேர்த்திருந்தார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையம் சிறுபான்மையினரை குறிவைத்து தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டிலும் தற்போது அந்த திருவிளையாடல் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6,41,14,587 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில். இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தத்திற்கு பிறகு 5,43,76,755 வாக்காளர்கள், அதாவது 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சதவீதத்தில் சொன்னால் 15.18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டது போல் நீக்கப்படவில்லை. அதில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியா நீக்கியிருக்காங்க. அதாவது தொகுதியிலிருந்து வேறு இடத்துக்கு சென்றவர்களோ அல்லது முகவரி தெரியாதவர்கள் என்று 66,44,881, இரட்டை பதிவு என்று 3,39,278, அதுபோல இறந்தவர்கள் என்று 26,94,672, இரட்டை பதிவை பொறுத்தவரையிலும் இறந்தவர்கள் பொறுத்தவரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த முகவரி தெரியாதவர்கள் என்று 66,44,881 பேரை நீக்கி இருக்கிறார்களே, அதுதான் சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது என முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கூட கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 35.5% வாக்காளர்கள். அதாவது 3 வாக்காளர்கள் சென்னையில் இருந்தால் 3இல் 1 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல ஈரோட்டில் 16.3%, கோவையில் 20.1%, திருப்பூரில் 23.1% நீக்கப்பட்டிருக்கிறது. இதில் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் 4.6%. குறைவானது அரியலூர் மாவட்டத்தில் தான். மற்றதெல்லாம் இரட்டை இலக்கத்தில் பர்சன்டேஜ் வருது. இதில் என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் என்பதே வாக்களிக்க வேண்டியவர்களை நீக்கிவிட்டு வாக்களிக்க முடியாதவர்களை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யணும்னா, சேர்க்க வேண்டியவர்களை நிச்சயமாக இந்த 1 மாதத்திற்குள் ஃபார்ம் 6 கொடுத்து சேர்ப்போம். சேர்க்க முடியாதவர்களை சேர்த்தால் ஃபார்ம் 7 மூலம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். நிச்சயமாக எங்களுடைய இயக்கம் தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடிய அவர்கள் ஒருவர் கூட வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படாமல் அவர்களுடைய வாக்குரிமையை நாங்கள் பாதுகாப்போம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மோடி வித்தை தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. சொல்லிருக்கீங்க. செங்கை பத்மநாபன், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு மக்கள் தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யணும். ஆனா இது போன்ற எஸ்ஐஆர் நடைமுறை என்பது எனக்கு யார் சாதகமாக வாக்களிப்பார்களோ அவர்களை மட்டும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மறைமுகமானது ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது. உங்கள் தரப்பு பார்வை என்ன இருக்கு? இதை விட ஒரு பித்தலாட்டு பேச்சு உலகத்தில் இருக்க முடியாது. அத்தகைய பித்தலாட்டு பேச்சு. ஒரு வாக்காளர் யாருக்கு வாக்களிக்க போறான்றது அந்த வினாடி அவரே முடிவெடுக்காத காலம்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் போய் இவங்க சொல்லியிருக்காரு, நம்பர் 1 இந்தியாவிலேயே நாங்க தான் அதிகமா தமிழ்நாட்டில் நீக்கிட்டாங்க. அதுல இருந்து தெரியுது கள்ள ஓட்டு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய முன்னதாக நடந்த எஸ்ஐஆர்ல இது போன்ற நீக்கங்கள் செய்யப்படலையா? அப்பயும் நீங்க இது மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எஸ்ஐஆர் வேணும்னு ஆதி காலத்துல இருந்து வேணும்னு சொன்ன கட்சியில எங்களுக்கு ஒரு கட்சி. அதனால தயவு செஞ்சு இது வேணும். ஏன் வேணும்னா 15% அவரே சொல்றாரு, 15% கள்ள வாக்கையும் சிறுபான்மை மக்களை ஒரு 15-20% வச்சுட்டு ஒரு 30-35% ஆரம்ப பெட்டியிலேயே போட்டுட்டு மற்றதை கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கலான்றதுனாலதான் 4.5 ஆண்டு காலம் உறக்கத்தில் நீண்ட உறக்கம் அமைதி மௌனம் இருந்துட்டு இந்த 6 மாசம் காலையில ஒரு திட்டம், மத்தியானம் ஒரு திட்டம், சாயந்தரம் ஒரு திட்டம், நைட் ஒரு திட்டம், ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. அது புரிஞ்சுக்கணும். அந்த ஆபத்து சொன்ன திட்டத்தையே திருப்பி அறிவிச்சிட போறாங்க, மாட்டிக்க போறாங்க. தயவு செஞ்சு திட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயவு செய்து 1க்கு 2 தடவை பார்த்துட்டு அறிவிக்க. ஏன்னா அந்த மாதிரி பேரளவில் தான் இருக்கு. என்ன சொல்ற கீதா ஜீவன் மேடம் என்ன சொல்றாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட நாமம் தான். என்னன்னா இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க, செய்வோம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க, விரைவில் நிறைவேற்றுவோம். இல்ல 2 மாசம் இருக்கு, 2 அமாவாசை கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம். 2 அமாவாசைக்குள்ள டிஎம்கே தான் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூட உள்ளாட்சி பொறுப்புகள்ல அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை மக்களுக்கான சேவை செய்வதற்கான களத்தையும் உருவாக்கி இருக்கு. அதை எப்ப பண்ணிருக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி பண்ணி அந்த தேர்தல வாய்ப்பு கொடுத்துருக்கணும். 2 தேர்தல், ஒரு தேர்தல் அப்ப நடந்தது, ஒரு தேர்தல் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்தது. நீங்க செய்யல. இப்ப எல்லா வாக்குறுதியும் கொடுக்குறீங்க. 600 பஸ் விட போறேன்னு சொல்றீங்க, விரைவில் 2 அமாவாசை கட்சி தேர்தல். அதை நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். செவிலியருக்கு இவர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு, வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இல்லாதவர்கள், பெயர்கள் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் voters.ece.gov.in என்ற இணையதளத்தில் சென்று உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அதில் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 என்று சொல்லப்படக்கூடிய பெயர் நீக்கம், தவறான பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், திருத்தங்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் அதில் நீங்கள் செய்து கொள்ளலாம். தவறாமல் அதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. குறிப்பா நாம் தமிழர் கட்சியில சிவகங்கை சேர்ந்த வேட்பாளரா நிறுத்திய ஒரு பெண், அவங்களே இறந்துட்டதாக எஸ்ஐஆர்ல வரைவு வாக்காளர் பட்டியல்ல வந்திருக்கு. எப்படி இது ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். இதுதான் திமுகனுடைய உச்சகட்ட சாதுரியம். பிஎல்ஓ யாரு? அவங்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். ஒரு வேட்பாளருடைய கணவர் இறந்தவரை சேர்த்துட்டு விஜய் ஒரு பெரிய நிர்வாகி, விஜய் கட்சி டிவிகேனுடைய நிர்வாகியில அவரையும் இறந்ததா காமிச்சிருக்காங்க. இந்த 2 காமிச்சிட்டு 1 கோடி வாக்காளர்களுக்கு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பிஎல்ஓ பிரச்சனை என்ன ஆச்சு, பணி சுமைன்னு சொல்லி
தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் மற்ற வேலையெல்லாம் செய்யும்போது பணிச்சுமை இல்லையா, அதே பணிச்சுமையை கேரளாலையும் சொல்லுவாங்க, அதே பணிச்சுமையை வெஸ்ட் பெங்கால் சொல்லுவாங்க. இந்த மூணையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவங்களுடைய they will be exposed. 1 கோடி மெம்பர் வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும்னா போய் ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 ஃபார்ம் 8 இருக்கு, அதை நிரப்பி கொடுங்க, சேர்த்துக்க போறாங்க. அவ்வளவுதானே. ஏன் கொதிக்கிறீங்க? 1 லட்சம் வாக்காளர் ஏறத்தாழ கொளத்தூர்ல எப்பேற்பட்ட ஒரு அராஜகமான ஒரு செயல்பாடு. இதுல சேப்பாக்கத்துல 80,000. நீங்க தான் சொன்னீங்க கடைசி நிமிஷத்துல தான் மக்கள் முடிவு பண்றாங்க யாருக்கு வாக்களிக்கணும். இல்ல அப்படி கூட இருக்காங்கன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க என்ன உங்க கேள்வியில வச்சுக்கீங்கன்னா, மக்கள் வந்து வாக்களிக்க எதிர்கட்சிக்கு வாக்களிக்க போறவர்கள இவங்க நீக்கிட்டாங்கன்றதெல்லாம் ஒரு பேச்சு. அதாவது வெளிப்படையாவே சொல்றேன், வட மாநிலத்தவர்கள் நிறைய சேர்ப்பதற்குண்டான இது ஒரு பேக் கேட் வழியா உள்ள வருவதற்குண்டான ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி பித்தலாட்டத்தை பண்ணி தான் நம்ம எஸ்ஐஆர் இந்திய அளவுக்கு எதிர்த்தீங்க. இன்னைக்கு 1 கோடி 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் போயிருக்கு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அதை வாக்காக கொண்டு அதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்ற அந்த கனவு வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க அப்படிதான் புலம்புவாங்க. தயவு செஞ்சு இது வந்து வரவேற்கத்தக்கது, இது வரணும். மக்களிடம் வேண்டுகோள் என்னன்னா, யார் யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ அவர்கள் அனைவரும் போய் சென்று தன்னுடைய அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உள்ள வரணும். அதை பத்தி பெரிய அளவுல பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, பேசுவோம். தொடர்ந்து விஜயன் சார் நீங்க சொல்லுங்க. தொடர்ச்சியாக உங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் குறித்து நிறைய விஷயங்களை வந்து பகிரங்கமா வந்து காணொலி வாயிலாக நிறைய சொல்லிட்டு வராரு. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கம் குறித்து? ஆமா, எங்க தலைவர் வந்துட்டு இதை வந்துட்டு விடாப்படியா வந்துட்டு பல நாட்களா பல மாதமா சொல்லிட்டு தான் இருக்காரு. அது இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைவேறப்பட்டிருக்கிறது. ஆணித்தனமா வந்துட்டு இன்னைக்கு பிஜேபி வந்துட்டு அதை தமிழ்நாட்டுல நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. நாங்க அப்படிதான், ஏன்னா அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது, எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு. இல்ல நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 1 கோடி எங்கேயாவது வந்து ஒரு விஷயத்த ஒரு லாஜிக்கா ஃபர்ஸ்ட் வேணும். ஏதாவது 1 கோடியினுடைய வாக்கு வந்து தப்பா இருக்குமா? இவங்க சொல்ற மாதிரி 26 லட்சம் செத்ததாவே இருக்கட்டும், அதுல கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அது கூட நம்பிக்கை இல்ல. அது இல்லாம ஆகாச புழு என்னன்னா 67 லட்சம் பேர் வந்துட்டு நீங்க வந்துட்டு முகவரி இல்லைன்னு சொன்னா எங்க அப்ப அது வேலை உனக்கு என்னது? நான் என்ன கேக்குறேன்னா, உனக்கு இது பேரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரோல் தான் இது பேரு. ஸ்பெஷல் ஏன் சொல்றாங்க? வீடு விட செக் பண்ணு, உங்க வேலை என்ன செய்யற விட்டுட்டு நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவா 67 லட்சம் இல்ல முகவரி தப்புன்னு சொன்னாங்க, அது ஏத்துக்கணுமா? யாருகிட்ட சொல்றீங்க? அப்ப திமுக மேல போடுவீங்களா நீங்க? திமுக தான் எங்கேயாவது சொல்ற பொய் கூட சொல்லுங்கம்மா, நான் வேண்டான்னு சொல்ல. பொய் பேசுறதுதான் பிஜேபியினுடைய வேலை, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க மறுக்கவே இல்லை, 1% கூட மறுக்கல. ஆனா அது கூட லாஜிக்கா பேசணும்ல. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு நியாயமா பேசுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான பொய் இருக்கணும். அதுதான் சொல்றேன். இது என்னன்னா சிம்பிள் எங்களோட லாஜிக்னா எல்லாத்தையுமே வந்து நண்பர் சொல்லிட்டு காங்கிரஸ் காலத்துல செய்யப்பட்ட எஸ்ஐஆர்ல இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்ததா? அதுல நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதுல எந்த அளவுக்கு நேர்முகம்? அதாம்மா காங்கிரஸ் காலேஜ்ல பேசினதுலாம் எங்கேயாவது வந்து இது மாதிரி நடக்குதுன்னா யாராவது பேசிக்கிட்டாங்களா? என்னன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த அளவுக்கு ஜெனூனா நடந்தது. இப்போ சின்ன பேசாத இந்த இந்தியாவில் பேசாத இடமே கிடையாது. எஸ்ஐஆர்ல குளறுபடின்ட்டு பேசாத இடமே காரணம்னா அப்ப பேசல காரணம்னா இல்ல, நடைமுறை கரெக்டாக பண்ணாங்க, மால் பிராக்டிஸ் நடக்கல, அதனால யாரும் அதை பத்தி பேசல. என்னைக்குமே ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் எல்லாம் உலகம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா பேசுறாங்கன்னா விஷயம் இல்லாமலாம் பேச மாட்டாங்க, சும்மா பேசிடுவாங்களா? அதனுடைய உதாரணம் தான் இது. நாங்க என்ன சொல்றோம்னா எல்லாத்தையுமே நண்பர் புட்டு வச்சுட்டாரு இது மாதிரி, அது தெரியும், நான் அது உள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ணல. இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் என்ஆர்சி தான். என்ஆர்சியை கொண்டு வர முடியல, அது தமிழகத்துல கொண்டு வர முடியல. அதுக்கு எதையாவது ஒரு வழியை இவங்க ஏற்படுத்தி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அவங்களுடைய ஐடியாலஜியை திணிக்க முயற்சி செஞ்சாங்க. பீகார்ல பண்ணிட்டாங்க, மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பண்றாங்க, தமிழகத்திலயும். ஏன்னா இப்ப நான் என்ன கேட்கறேன்னா 11 வருஷமா நீங்க ஆண்டிட்டீங்க, வந்துட்டீங்க, 11-12 வருஷம் கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கு அந்த எலெக்ஷன் டைம்ல தான் ஞானம் வருமா? நான் கேட்கிற சிம்பிளா லாஜிக்கான கேள்வி இல்லையா இது?
எலெக்ஷன் டைம்ல தான் அந்த 3 மாசமோ 4 மாசமோ கன்ஃபியூஷன் பண்ணி மக்கள் எல்லாம் ஒரு அப்படியே திண்டாட விட்டு அவங்களெல்லாம் இப்ப வேலை வெட்டி எல்லாம் பார்க்க மாட்டான். இந்த எஸ்ஆர் பின்னாடி போய் சுத்தி நிற்பான் அவன் பொழப்பெல்லாம் பார்க்க வேண்டாமா, அவன் சம்பாதிக்க மாட்டாவா, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாவா? நான் கொட்டியா கிடக்குது உன்னுடைய ராஜ்யத்துல பிஜேபி கவர்மெண்ட்னு இந்த இந்தியாவை அப்படியே வச்சிருக்கிற, எல்லாரும் பிச்சைக்காரனா தானே வச்சிருக்கிற. அவன் வேலை வெட்டி இப்போ இந்த எஸ்ஆர் பின்னால 10 ரூபாய் வேஸ்ட் பண்ணுவானா, 20 நாள் வேஸ்ட் பண்ணுவானா? உதாரணம், பெரிய உதாரணம் சொல்றேன், இது உண்மையான உதாரணம். என்னுடைய டாக்டருடைய பேரே எடுத்திருக்கானுங்க. போன தடவை எலெக்ஷன் போட்டாங்க அந்த மாதிரி 2024ல. இதை விட உதாரணம் வேற என்ன சொல்லிட்டாரு வந்துட்டு இல்லன்னு சொல்லிட்டு. அப்பனா திமுக காரங்க வந்துட்டு காங்கிரஸ் ஓட்டு தூக்கிடுவாங்களா நான் கேக்குறேன். எதுலமா பொய் சொல்றதுக்கு லிமிட்டா சொல்லுங்க. அதனால இது என்ன சொல்றேன்னா, முற்றிலும் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது உள்ள வரணும், அது அவங்களுடைய அஜெண்டாவை பிறப்பணும், அரசனுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும், எப்படியாவது குறுக்கு வழியில வெற்றி பெற்ற வேண்டும் என்று இதை உருவாக்கப்பட்டது. இதுதான் இப்ப தமிழ்நாட்டில் கொண்டு, ஏன்னா அவங்களுடைய முயற்சி என்னன்னா தமிழ்நாட்டில் தான் அவங்களால வரவே முடியாது. என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் வர, அதுக்கு ஏதோ ஒரு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எதையாவது ஒரு ரூபத்துல உள்ள வந்துடலாம், உள்ள வந்துட்டு தமிழகத்துல ஆட்சி செய்யலாம். அவர்களுடைய கனவு பழிக்கவே பழிக்காது. அது இந்தியா கூட்டணி இருக்கும் வரைக்கும், அது திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் நண்பர்களா இருக்கட்டும், அவங்களுடைய பாச்சா தமிழகத்துல பழிக்கவே பழிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெளிவா தெரிவிச்சு தொடர்ந்து பேசும். நம்முடைய இணை வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள், வணக்கம். தெளிவா இருக்காரு சார், தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் என்பது மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று செங்கை பத்மநாபன் தரப்புல சொல்லப்படுது. எஸ்ஐஆர்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு, அதாவது முகவரி இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 66 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது நிறைய வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, படிப்பு நிமித்தமா வெளியூர்களுக்கு சென்றிருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் இந்த 1 மாத கால அவகாசத்துல எப்படி இதை நிறைவு செய்திருக்க முடியவே முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதற்கு நேரம் கொஞ்சம் நீட்டிச்சு தரணும், சரி 2 முறை நேரத்தை நீட்டிச்சும் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜ்நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் எக்கோ சொல்லிருங்க. அதாவது ராஜ்நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு, நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப எக்கோட். அதாவது 6,41,00,000 பேர் கடந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ ஒரே ஒரு செய்தி சகோதரி சார், உங்களோட ரூம்ல தான் எக்கோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. பல பேரை ஓட்டு போட்டிருக்காங்க. எம்டி ரூம்ல இருந்து டோட்டல் ஓட்டர்ஸ். சகோதரர் ஏதோ சொல்ல வராரு, சொல்லுங்க சார். இல்ல பேசட்டும் செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது சார் உங்களுடைய வாய்ஸ் கேட்கல. இல்ல இல்ல சார், உங்களுடைய வாய்ஸ் கேட்கல. நம்ம தொடர்ந்து பேசுவோம், அது குறித்து பேசுவோம். செங்கி பத்மநாபன், நீங்க சொல்லுங்க. இவர் நிறைய சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயங்களும் சரி, நிறைய திமுக கூட்டணி கட்சியை நிரூபிச்சிருக்காரு. தலைவர் அவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சிட்டாரு. அதனால தயவு செஞ்சு காங்கிரஸ் என்பது திமுகவோட மூத்த கட்சி, தன்னுடைய தனித்தன்மையை இழந்துடக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொல்றேன், அவங்க காலத்துல செய்யப்பட்ட எஸ்ஐஆருக்கும் இதுக்குமே நிறைய ஒரு வித்தியாசம். அந்த காலத்துல விமர்சனம் இருந்தது, விமர்சனம் இல்லாம 2002ல பண்ணும்போது அப்பயும் விமர்சனம் இருந்தது. எதிர்கட்சிகள்லாம் புலம்புனாங்க. இப்ப எப்படி மத்தவங்க எல்லாம் புலம்புறாங்களோ அதே மாதிரி அந்த சமயத்துல புலம்புனாங்க. தப்பு பண்ணவனுக்கு தான் பிரச்சனை. அதனால இவங்க தப்பு பண்ணி அந்த ஆதாயத்தை பெற முடியாதனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை. கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கேரளாலேயே மாநகராட்சி பிடிச்சிட்டாங்க. அது மாதிரி கால் ஊன்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டையும் பெரிய சுனாமி வரப்போகுது. அதிமுக, பிஜேபி, மோடி, அமித்ஷான்ற பேர் அலை வரப்போகுது, பேரிடம் வரப்போகுது. இந்த இனிமே உங்களுடைய பித்தலாட்டம் பலிக்காது. எதற்கு எடுத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. எதற்கு எடுத்தாலும் மடைமாற்றம் அரசியலை நிப்பாட்டிட்டு இவங்க ஏன் போங்குறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இவங்களுக்கு வேணும். திருப்பரங்குன்றத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, 10 நிமிஷம் தீபம் ஏற்ற விட்டு
என்னன்னு ஏற்கனவே நார்மலா இருந்த விஷயத்த நீங்க தான் தேவையில்லாம ஊதி ஊதி ஏமா கள்ள ஓட்டு போடுறதுக்கு 1 கோடி பேர் அனுமதிக்க சொல்றீங்களா? இப்போ விலாசம் இப்ப நீங்க ஒரு நீங்க ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க, உங்க அட்ரஸ் தப்பா கொடுத்தேன்னா கொடுத்துருவோமா? என்னோட அன்பு சகோதரர் தன்னுடைய மகளுடைய பேர் எடுத்துட்டாரு. தயவு செஞ்சு ஒரு விண்ணப்பம், இந்த வாட்டி ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 ஃபார்ம் 8ல வாங்கி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இல்லாம டோர் நம்பர் தப்பாம எழுத சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க அதை எழுதிட்டா நாங்க அத உதாரணத்துக்கு தான் சொல்றோம். உதாரணத்துக்கு தான் நானே சொல்றேன். எந்த அளவுக்கு எடுத்துர்க்காங்கன்னு இத காஞ்சி உதாரணத்துக்கு தான் சொல்லிருக்கேன். இது திமுக வந்து செய்யுமா? இத காஞ்சி இத பிஎல்ஓ யாருங்க? பிஎல்ஓ வந்து திமுகனுடைய அரசு தாங்க வந்து உட்காருது. தயவு செஞ்சு இல்ல பேசுவோம் இது குறித்து பேசுவோம். இணையமாயிலாக இருக்கக்கூடிய திரு செல்வம் அவர்கள். சகோதரி கேக்குது. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான வணக்கம். தயவு செய்து என்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், குறுக்கீடு எடுக்காம பாத்துக்கிடுங்க. நிச்சயமா. அதாவது ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்கள் வந்து தவறாக பதிவு செய்யப்பட்டவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு, நீங்க கூட இப்ப சொன்னீங்க ஒரு வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் சொன்னீங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தீங்க, இணையதள முகவரி கொடுத்தீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இன்னொன்னு, அண்ணன் செங்க பத்மநாபன் சொன்ன மாதிரி பிஎல்ஓ இருக்காங்க, அது போக பிஎல்ஏ இருக்காங்க பாருங்க, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல. அந்த ஒரு பூத்துக்கு 30 ஏஜென்ட் வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 30 முகவர்கள் வச்சிருக்காங்க. ஒருவேளை குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், பிஎல்ஏ திமுக தரப்பு பிஎல்ஏக்களை தவிர வேறு எந்த கட்சிகளும் களத்தில் இறங்கி மக்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபில் பண்ணுவதற்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற ஒரு உண்மையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இல்ல தங்கச்சி, இல்ல சகோதரி, தப்பா சொல்றீங்க. அப்படியே நீங்க உங்க வாதத்துல மற்ற கட்சிகள் எத்தனை கட்சிகள் உள்ள வந்து இதுல களத்துல இறங்கி வேலை செய்ததுன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல அதிமுக எங்க ஊர்ல இல்ல சகோதரி, நீங்க சொல்றத வாதத்துக்காக ஒத்துக்கொள்றேன். அப்போ பிஎல்ஏஸ் வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணாங்களா? அத பிஎல்ஏஸ், அதாவது திமுகவை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் ஏதாவது ஆட்சேபனை செய்திருக்கிறார்களா? இந்த வந்து இன்னொன்னு, ஏற்கனவே இருந்த வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் கொதிச்சு போயிருவாங்க. பிஎல்ஓஸ் எல்லாம் சட்டை பிடிச்சு இழுத்துருவாங்க. மக்கள் பழைய மாதிரி கிடையாது. மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்ச்சி இருக்கு. நான் இன்னும் கூட என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, திமுகவிற்கு மிகப்பெரிய அச்சம் ஏன் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, உண்மையான வாக்காளர்கள், நான் என்ன நினைக்கிறேன், ஜனநாயகம் என்கிற கோவிலை கட்டுவதற்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இதுன்னா வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டு உண்மையான வாக்காளர்கள் விடுபடக்கூடாது, போலியான வாக்குகள் பதிவாக கூடாது. இதுதான் சிம்பிள் தியரி. அந்த போலியான வாக்காளர்களை அடையாளம் கண்டு நீக்குவதற்காகத்தான் எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து தீவிரமான வாக்காளர் வாக்காளர் திருத்தப்பட்டியல். அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? போலியான வாக்காளர்களை சேர்த்திருந்தாலோ அல்லது உண்மையான வாக்காளர்கள் நீக்கி இருந்தாலோ இதுவரை திமுக ஒரு வாக்காளரை நீக்கி இருக்காங்க. இந்த திமுகவை சார்ந்தவர், இவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், இவர் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர், இப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல அனைவரும் அண்ணன் தம்பி, அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். அதனால வந்து இவங்களுடைய இந்த கம்பி கட்டுற கதை இருக்கு பாருங்க, கட்டுக்கதைகள் உருவாக்குற புனைக்கதைகள் எல்லாம் எடுபடாது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, விஜயன் அவர் சொல்றாரு, இந்த ஒரு எலெக்ஷனை ஒட்டி எதுக்கு இவ்வளவு நெருக்கடியில ஒரு விஷயத்தை நடத்தணும், இதனால் நிறைய பிஎல்ஓக்கள் ஒரு சில இடங்கள்ல தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகளையும் பார்க்க முடியுது, இவ்வளவு நாள் என்ன தூங்கிட்டு இருந்ததா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. ஏமா டிஜிபி தற்கொலை பண்ணிருக்காங்க, டிஐஜி தற்கொலை பண்ணிருக்காங்க, திமுக அரசுல டிஐஜி தற்கொலை பண்ணிருக்காரு.
அதான் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸே தற்கொலை பண்ணிருக்காரு. சார் தற்கொலைகள்ல நீங்க பேசுங்க சார். நீங்க சார் சம்பந்தமா பேசுங்க. நீங்க உங்களுக்கு மிஸ்டர் சம்பந்தம்னு பேர் வைக்கலாம்னு இருக்கேன். அது போலீஸ் உடைய இதுல பண்ணிக்கலாம், கான்ட்ரோவர்சில பண்ணிக்கலாம், இப்ப தேவையில்லை. எஸ்ஐஆரை பத்தி பேசுங்க. நான் ஒண்ணு அவசியம் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். இல்ல பொறுமையா தான் இருக்கும். எஸ்ஐஆரை பத்தி பேசுங்கன்னு சொல்றோம். சார் நீங்க அமைதியா இருங்க. சிலபஸ்க்குள்ள வாங்க சார். உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் போகணும். ஒரு நிமிடம் அமைதியா இருங்க, பேசுவோம். நீங்க சொல்லுங்க. சிலபஸ்க்குள்ள பேசினாருன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. அவுட் ஆஃப் சிலபஸ் போனா டிஸ்டர்ப் பண்ணுவோம். இல்ல நான் கேக்குறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க உண்மையான வாக்காளர் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் இன்னும் முறையீடு செய்வதற்கு 1 மாச கால அவகாசம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஜனவரி மாசம் 18ஆம் தேதி வரை இருக்கு. இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்க வந்து இந்த தலைப்புல வந்து என்னுடைய வாக்கை பதிவுல இருந்து நீக்கிட்டாங்க அல்லது போலியாக 4 வாக்காளர்களை சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க அன்னைக்கு ஆதாரத்தோடு பேசணும். இது கற்பனையான வாதங்களை செய்து திமுக அவர்களுக்கு ஏற்பட போகிற தோல்வியில் இருந்து தப்பிப்பதற்காக அந்த தோல்வி ஏற்பட்ட பிறகு ஒரு நியாயம் கற்பிக்கணும்ல. இந்த காரணத்தினாலதான் தோத்து போயிடுச்சுன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு தமிழ்நாட்டுல. திமுகவினுடைய கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். திமுக பூத்துல உள்ள வாக்குச்சாவடி அளவில் அவர்கள் கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க இதுல ஏதாவது தவறு நடந்திருந்தால் அவர்கள் இதுவரைக்கும் விடுவாங்களா? இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்தை முற்றுகை. இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் 6, 7, 8 சொல்லப்படுது இல்லையா? இப்ப டிஜிட்டலி ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றது, அதை நீங்க ஆரம்பத்திலே டிஜிட்டலி கூட பண்ணிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு 1 மாத காலத்துல வந்து வீடு வீடா போய் பண்ண விஷயங்கள் அப்ப இப்ப சரியில்லையா? அப்ப டிஜிட்டலி வர்றது எப்படி நீங்க சரி பாப்பீங்க? ஏதாவது விடுபட்டிருந்தால் ஒன் மோர் சான்ஸ் தானே, ஒன் மோர் ஆப்ஷன் தானே. உண்மையான வாக்காளர்கள் சேர்க்கப்பட வேண்டும்ங்கிறது தானே இந்த இடத்துல விஷயமா இருக்குது. இதுல எப்படி இறப்பு இல்ல இடம் மாறி போயிட்டாங்க இல்ல பேர் தப்பா இருக்குன்றத டிஜிட்டலி இப்ப நான் கூட ஃபில் பண்ணலாம். எனக்கு இருக்கிற ஆவணங்கள் வச்சு ஆவணங்களை தயார் செய்து கூட என்னால ஃபில் பண்ணிட முடியும். இதை எப்படி சரியான வாக்காளர்கள் கண்டறிய முடியும்? சகோதரி நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க, பண்றீங்கன்னு பண்றது உறுதியாச்சுன்னு சொன்னா அவங்க என்னது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதை உறுதிப்படுத்தினா. அதனால நீங்க வந்து ஆதார் கார்டே பல லட்சம் ஆதார் கார்டு போலியா அடிச்சு எவ்வளவு இடங்கள்ல கிடந்தது நம்மள பாத்துருக்கோம். ஒண்ணு கேளுங்களா, எல்லா தவறுகளுக்கும் நீங்க மாநில அரசுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? மாநில அரசுக்கு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது? போலியானவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்திருக்காங்களா? போலியானவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்திருக்காங்களா? போலியானவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்த குற்றத்தை திமுக ஒத்துக்கொள்கிறது. அப்போ ஆதார் கார்டு திமுக எப்படி கேளுங்க, ஆதார் கார்டை திமுக எப்படி கொடுக்கும்? ஏன் சார் திமுக இல்ல என்ன திமுக எப்படி தமிழ் மாநில அரசுக்கும் ஆதாருக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல திமுக எப்படி ஆதார் அட்டை கொடுக்கும் சொல்லுங்க, அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. ஏன்னா மழை பெஞ்சாலும் திமுக, வெயில் அடிச்சாலும் திமுகனா என்னங்கிறேன். ஆதார் அட்டைக்கு திமுக என்ன சம்பந்தம்? அது ஒரு இண்டிபெண்டன்ட் அசோசியேஷன். சும்மா ஆதார் அட்டை திமுக எப்படி சார் கொடுக்கும்? முதல்ல வாபஸ் வாங்குங்க, உங்க கருத்தை வாபஸ் வாங்க. தவறான கருத்தை வந்து புகுத்துறீங்க. சங்கிகளுக்கு இதே வேலையா போச்சு, தவறான கருத்தை பூத்துறதே வேலையா போச்சு. நெறியாளர் நீங்க சொல்லுங்க, அவர் என்ன சொல்ல ஆதார் அட்டைக்கும் திமுக என்ன சம்பந்தம்? கம்ப்ளீட்லி அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. அம்மா திமுக எப்படி ஆதார் அட்டை கொடுக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும்? மனமாற்றுறதே பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை. போஸ்ட் ஆபீஸ்ல பண்றாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எடுக்கிற நடவடிக்கைகளை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் யார் இருக்காங்க? மாநில அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. சும்மா பாட்டு கதையெல்லாம் விட்டுட்டு கூடாது சார். நீங்க சார் ஆதார் அட்டைக்கு சொல்லுங்க சார், உங்க குற்றச்சாட்டு சொல்லுங்க. இம்ப்ளிமெண்டேஷன் இடத்துல நீங்க தானே இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேக்குறது. ஆதார் அட்டையை திமுக போலியா கொடுக்குதுன்னு சொல்றாருல, அது அடிப்படை ஆதாரம் பெற்ற குற்றச்சாட்டு. அதை அவர் வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா அவர் மேல வழக்கு தொடருவான். வழக்கு தொடருவேன், நீதிமன்றத்தில் உங்களை சந்திப்பேன். நீதிமன்றத்தில் உங்களை சந்திப்பேன் சார். தவறான தகவலை கொடுத்தீங்கன்னா உங்க மீது மான நஷ்ட வழக்கு தொடுப்பேன். திமுக பத்தி தவறா பேசாதீங்க, ஆதாரங்களோடு பேசுங்க.
இதே வேலையா போச்சு. திருப்பரங்குன்ற இஷ்யூல இருந்து எந்த பிரச்சனை எடுத்தாலும் மனம் மாற்றதே சங்கிகளுக்கு வேலையாக போய்விட்டது. உங்கள் மீது வழக்கு தொடர்பு இல்ல சார், நீங்க வந்து நாகரிகம் கருதி இல்ல நீங்க அந்த வார்த்தை எல்லாம் அட்மிட் ஆயிட்டு அரசு விழாவிலே பேசுறாங்க. இல்ல அரசு விழால பேசுறது வேற சார். டிபேட்னு வரும்பொழுது நம்ம வந்து கட்சிகளின் பெயர்கள் சொல்லுவதுதான் சிறந்தது. காவி கூட்டம்னு வச்சீங்க. இல்ல அப்படி விமர்சிக்க இல்ல வேண்டாம். அவங்க வந்து இந்துக்களுடைய எதிரின்றத அவரே சொல்றாரு. என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன். இது வரைக்கும் எனக்கு புரியல, இப்ப புரியுது. 5000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய திமுக எப்படி எதிரியாக முடியும்? கோயிலுக்கும் ஒரு மசூதிக்கு வர பிரச்சனை இல்ல. தேவையில்லாம இப்ப இவர் மடம் மாத்துறாரு பாருங்க. எஸ்ஐஆர்ல போய் இந்து கோயில இருந்து கொண்டு வராரு. செங்கை பத்மநாபன் ஒரு காவி கூட்டத்தினுடைய ஒரு பி டீம் மதத்தை நான் போற்றுவேன். மதத்தை போற்றுறதுக்கு எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம்? எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம்? இந்த மதம் என்னுடைய காவியம் வேணும், பச்சையும் வேணும், வெள்ளையும் வேணும். எஸ்ஐஆர் பேசுங்க சார். ஒரு தாய் பிஜேபிக்கு 1 கோடி ஓட்டு எங்க போச்சுங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னுடைய மதத்தை நான் இறுக்கி பிடிப்பேன்னு நினைக்க சொல்றது வந்து உண்மையிலே தப்பு. ஏன்னா இது மதசார்பற்ற ஒரு நாடு. என் தாய் சிறந்தவள் நல்லவள் சொல்ற தப்பு இல்ல. உங்களை தூற்ற கூடாது, அவ்வளவுதான். என்னுடைய மதத்தை நான் தாங்கி பிடிப்பேன். நீங்கள் சங்கீத் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அதே சமயத்துல சிறுபான்மை மக்கள் என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள். ஒரு தட்டுல போய் பிரியாணி சாப்பிடுவோம், ஒரு தட்டுல போய் பாயசம் சாப்பிடுவோம். உங்களை மாதிரி ஏமாத்திட்டு தெரிய மாட்டோம். ஏமாத்துறதுங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்டரி வேர்ட். வாபஸ் வாங்கணும். நீங்க எல்லார் மேலயும் கேஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், தலைவர் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைப்பை தாண்டி பேசுறதே வேலையா போச்சு. நீங்க ராமர் கோயில் கொடுக்கும்போது இவங்க ஹஜ் இல்லம் கொடுக்கறது ஒரு புனித பயனுக்கு போறது கொடுக்கணும். அது எப்ப கொடுக்குறீங்க? 2 அமாவாசைக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. அது முன்னாடியே கொடுத்துக்கலாம். அமாவாசை பேசுறீங்க 2 மாசம் சொல்லுங்க. ஏன் அதுலயே ஏன் மதத்தை கூத்துறீங்க? நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க சங்கீன் சொல்றது வந்து காவியை தூக்கி பிடிக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. என் மதத்தை நான் காவியை தூக்கி பிடிங்க. அதே நேரத்தில் சிறுபான்மையினர் நசுக்காதீங்க. அவற்றே சகோதரர்கள் தான். சிறுபான்மையை நசுக்காத. எல்லாரும் ஒண்ணா போட்டு மதசார்பற்ற நாடு. அது எல்லாரும் வாழணும், எல்லாரும் வணங்கணும். இல்ல உங்களுடைய மதத்தை தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்றீங்க அப்படின்னா அதுவே தவறு. மதவாதின்னு ஒத்துக்கிறீங்களா? மதவாதி தான். என் மதத்தை பிடிக்கும் என்பதனால மதவாதி இல்ல. தூக்கி பிடிப்பேன்னா என்ன அர்த்தம்? சொல்றாரு ஜவஹர்லா சொல்றாரு, ஒரு இஸ்லாமிய மக்கள் ஓரணியில் நிற்க வேண்டும் சொல்றாரு. அவர் மதவாதியா? அப்போ அந்த மதவாத சக்தி வச்சிருக்கீங்களா? எலெக்ஷன் படி, இசிஐ படி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஓரணியில் ஒன்றுபட்டு நிற்போங்கிறது வேற, ஒற்றுமையா இருப்போங்கிறது வேற, தூக்கி பிடிக்கிறது வேற. சிறுபான்மையினர் ஓரணியில் நிற்கணும் சொல்றாரு. தலைப்பை தாண்டி போதுமா? தலைப்பு கொண்டு வர சொல்லுங்க. நீங்க தலைப்பு ஒரு சும்மாங்க சார். இது அரசு. ஆஃப்டர் இட்ஸ் a politics. It is everything in the same part. You speak about SIR. Why you are deviating from the topic? It is that every time when BJP they deviate from the topic. SIR நால எங்களுக்கு நன்மை. அதனால நாங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்க கதை. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது பார்க்கலாம் சார். செல்வம் நீங்க சொல்லுங்க. உங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுடைய கருத்து. அதாவது இவங்களுக்கு குறை சொல்லுவதற்கு வேற வழியும் கிடையாது, எந்த வாய்ப்பும் இல்ல. அதனால இப்ப எஸ்ஐஆர் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு யோக்கியமான அரசு அமைவதற்கு உண்மையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அவர் யோக்கியமான அரசு அவரு இணையமாயில பேசுறாரு. கொஞ்சம் யாரும் இடைமறிக்காம இருங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இவர் என்ன சொல்றாரு? பீகாருடைய தேர்தல் உங்களுக்கான நேரம் கொடுக்கும்போது பேசுங்க திரு பத்மநாபன் சார். நடுவுல என்ன பூதி இப்படி சொல்றாரு? இல்ல அத ரெண்டு பேருமே தான் சொல்றேன். பீகார் தேர்தல் ஜனநாயக படுகொலை படுகொலைன்னு சொல்றாரு. படுகொலை ஜெயிச்சு வந்திருக்க ஒரு ஆட்சி படுகொலை. நீங்க எப்படி சொல்றீங்க? நான் பிஜேபி கொல்லைப்புறமாக ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் பீகார்ல ஆட்சியை பிடிச்சாங்க. நேர்மையாக அங்க தேர்தல் நடைபெறவில்லை. சரி பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம். செல்வம் நீங்க சொல்லுங்க. அதாவது உண்மைக்கு மாறான தகவலை சொல்லிக்கொண்டு திமுக ஒரு பொய்யை கட்டமைத்து விட்டு இதுல எஸ்ஐஆர் மூலமாக ஏதோ பெரிய தவறு நடந்ததை கூட ஒரு சித்தரிப்பை உண்டு ஏற்படுத்தி வரக்கூடிய தோல்விக்கு இப்பொழுதே காரணம் தேடுகிறார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், திமுக தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்
ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் என்ன சொல்லணும்? நீங்க உண்மையான வாக்காளர்கள் விடுபட்டு விடக்கூடாது, போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி ஒரு நேர்மையான சீர்திருத்த வாக்காளர் சீர்திருத்த பட்டியலை தயார் செய்யுங்கள், வாக்காளர் திருத்த பட்டியலை தயார் செய்யுங்கள் சொன்னா நான் முதலமைச்சருடைய அவருடைய கருத்தை வரவேற்க தயாரா இருக்கேன். அதே நேரத்துல தேவையில்லாம இதுக்கு சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற முடிச்சு போட்டு மக்களிடத்தில் பிரிவினை ஏற்படுத்துகிற குற்றத்தை செய்வது திமுக. திமுக மக்களிடத்தில் ஜாதி மதத்தின் பேரால் பிரிவினை ஏற்படுத்தி இவனுக்கான வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. இனிமேல் நடக்காது. சரி பேசுவோம். சேயம் நீங்க சொல்லுங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவந்ததுக்கு அப்புறமா திமுக வந்து ஒரு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறதா அப்படிங்கிற ஒரு பதறலமா? ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடக்குதுங்கக்குள்ள அது சரியாக நடத்தப்பட்டிருக்கதா, அதில் ஏதாவது தவறு இருக்குதான்னு ஆலோசனை செய்யறது திமுகவோட வழக்கம். ஏன்னா திமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. எங்களுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாக்களிக்க வேண்டிய ஒரு நபர் கூட விடுபடக்கூடாது. அதுல திமுகவினர் நீங்க வந்து ரொம்ப காஷியஸா இருந்து சேர்க்கணும். இதுல அவங்க விடுபட்டு இருந்தாங்கன்னா கூட ஃபார்ம் 6 கொடுத்து இந்த ஒரு மாதத்துல சேர்க்கணும்னு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை என்னன்னா, ஜனநாயகப்படி வாக்களிக்க வேண்டிய நபர்கள் விடுபடக்கூடாது. அதே போல் வாக்களிக்க முடியாத வடநாட்டவர்கள் தேவையில்லாமல் இங்கே புகுத்தக்கூடாது. இது ரெண்டுலையும் நாங்க காஷியஸா இருக்கோம். நிச்சயமா அதுல நாங்க வந்து வெற்றி பெறுவோம். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து இந்த 1 கோடி நிக்கிறதுனால திமுக போச்சுங்கிறதுலாம் தவறான செய்தி. எது நடந்தாலும் தமிழகத்தில் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், வலுவான கூட்டணி இருக்கிறது, எங்களுடைய திட்டங்கள் எல்லோர் வீட்டுக்கும் சென்று அடைந்திருக்கிறது. எதிர்கட்சிக்காரர்கள் கூட எங்களை பாராட்டுகிறார்கள். அவர்கள் வீட்டில் கூட ஒரு பெனிஃபிஷியரி ஒரு வீட்டுல இருக்கார். அந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள் சென்று அடைஞ்சிருக்கு. 11 வருஷம் மோடி மாரி நாங்க ஏமாத்தல. 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன்னு இணையத்துல பேசுறீங்க, பேச விட மாட்டேன். இணையத்துல பேசுறீங்க, நான் பேசக்குள்ள குறுக்கிட்டீங்கன்னா பேச விட மாட்டேன். ஒரு 15 லட்சம் போடுறேன்னு சொல்லி 2014 ஆட்சியை பிடிச்ச மோடி எங்க முடிஞ்ச உடனே என்னன்னு கேட்டதுக்கு அது எலெக்ஷன் ஜிமிக்குங்கிறாரு அமித்ஷா. அந்த மாதிரி திமுக இல்ல. என்ன திட்டங்கள் சொன்னமோ சொன்னது மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் சென்று அடைந்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லோருமான ஆட்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் எஸ்ஐஆர் 100 எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடந்தாலும் மீண்டும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவதும் திமுக 7வது முறையாக ஆட்சி அமைப்பதையும் எந்த கொம்பனாலும் எந்த பாசிச சக்தியாலும் தடுக்க முடியாது. ஓகே, இது வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா எஸ்ஐஆர் வந்து தவறா பேசாதீங்க. இல்ல பேசுறது திரு விஜயன் நீங்க சொல்லுங்க. இப்ப இவரு செல்வம் சார் கூட சொன்னாரு, இந்த மாதிரி பிரிவினைவாத ஆட்சி நடத்துவது உங்கள் தரப்புல தான் நடக்குது, எங்கள் தரப்புல வந்து ரொம்ப சரியா தான் நடத்திட்டு இருக்கோம், எஸ்ஐஆர் எல்லா வகையிலும் சரியா போயிட்டு இருக்குங்கிறாரு. உண்மையில் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா? சிறுபான்மையினர்களை மட்டும் சேர்த்துக்கொள்ள முயற்சி செய்கிறதா? இல்ல, அது எப்பவுமே வந்துட்டு செல்வம் சார்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நிறைய ஜோக் அடிப்பார். பிரிவினைவாதத்துக்கே வந்துட்டு உடன் பிறந்தவங்களே பிஜேபி RSS தான். அவர் கேட்கணும், நீங்க அமைதியா கேட்டு இருந்தேன். அதே வந்துட்டு திமுகவும் காங்கிரஸ் சொன்ன எங்கேயாவது யாராவது ஏத்துப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறது முதல்ல நிறுத்திக்க சொல்லுங்க. பிரிவினைவாதம் யார் பண்ண? மத பிரிவினைவாதம் யார் பண்றா? மத பிரிவினை நீங்க சொல்லுங்க. நீங்க தான் பண்றீங்க, எங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. ஏன் சிறுபான்மை? சரி, உங்க லாஜிக்கே வர சிறுபான்மை ஏன் திமுகவையும் காங்கிரஸையும் விரும்புறாங்க? ஏன்னா வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு பிரிவினை கிடையாது. பேசிக்கமா பிரிவினைக்கு அங்க இடமே கிடையாது. அதனாலதான் விரும்புற. உங்களையும் விரும்பல. நீங்க மதர் சார்பா. அதுக்குதான் இப்ப 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. இவர் ஒன்று சொன்னார், அவர் சொன்னார். அது என்ன பாஷையில பேசணும்? உங்களுக்கு பேரு சஃபரன் பார்ட்டிஸ் தானே, எதுக்கு கோவப்பட்டீங்க?
சார், நான் தப்பு இல்ல. முடிச்சிடுறேன். தயவு செஞ்சு ஏங்க. இந்த பித்தலாட்ட 75 ஏங்க, ஏமாத்துறதை நிறுத்துங்க. அண்ணா, பத்ராம் சார், இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சிறுபான்மை மக்களை தலையில வச்சு கொண்டாடுறதும் தப்பு. ஏங்க. அவங்கள இந்துக்களை தூக்கி தலையில இருங்க, போடுறது இல்ல, தப்பு. சிம்பிளா ஒரே கேள்விதான் ஏங்க, திரு இருமா. விஜயன், நீங்க சொல்லுங்க. அப்படி இருங்க, நான் எல்லாருக்குமான ஒரு ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா ஏன் வந்து நீங்க ரம்ஜானுக்கு கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க, வாழ்த்து சொல்றீங்க, தீபாவளிக்கும் சொல்லுங்க. யார் சொல்ல சொன்னது? மாட்டேன்றீங்க, சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு யார் சொல்ல சொன்னது? மாட்டேன்றீங்க. கேளுங்க சார். அப்படி நான் ஒரு கேக்குறாங்களே விஷயம் மக்கள். நல்லா எனக்கு கேட்டுங்க. ஆச்சரியமா இருக்கு. மஞ்சள் நல்லா சட்டைக்காரரை கேட்டுங்க. நான் பார்த்தா. கேக்குறவனுங்க. மஞ்சள் சட்டைக்காரரை பார்த்து இப்ப வாழ்த்து ஆச்சரியமா சொல்றது. இருக்கு. அவங்க கயிறை பார்த்தாலும் நல்லா ஆச்சரியமா கேளுங்க. இருக்கும். நல்லா கேளுங்க. எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்த்து சொல்றாங்க. ஆனா வாழ்த்து சொல்லலன்னு சொல்றீங்க பாரு. சொல்லலங்க. இருங்க ஒரு நிமிஷம். அது வந்து அவசியம் கிடையாது. நல்லா கேட்டுங்க. ஆமா, அவசியம் இருங்க, கிடையாது. நான் கேக்குறீங்க. உங்க நியாயம் தெரிஞ்சு போகுது. பிரித்து தான் ஆளக்கூடாது. சார், இருங்க சார். இல்லைங்க. எல்லாத்தையும் ஒருத்தருக்கு புரியுங்க சார். ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்றீங்க, ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்ல அவரும் செல்வம் சாரே பேசிக்கிட்டோம். நாங்க வேணா ஆமா. கிளம்பிட்டோம். இல்லைங்க, அதுக்கு தவறான அப்படி என்ன கருத்து இல்ல, பேச சொல்லுங்க. விடலைன்னா அமைதியா இருங்க, சொல்லுங்க, அமைதியா சொல்லுங்க. இருங்க சார், நீங்க சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், பிரிவினவாதம் தான் பண்ணக்கூடாது. பிரிவினை நீங்க அதுக்கு உதாரணங்கள் பயங்கரமா சொல்லலாம். டைம் எனக்கு கொடுக்கணும். நீங்க என்னென்ன கம்மியா பிரிவினை பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அபாரிகேஷன் போட்டு ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீர் சத்தியநாஸ் ஆக்கிட்டீங்க. சத்தியநாஸ்னா குட்டி சவர் ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட் வுட் படிச்சிட்டீங்க, மாநில பொறுப்பை படிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன வகாத் போர்டை புடிங்கிட்டீங்க, அவங்களுடைய சலுகைகளை புடிங்கிட்டீங்க. அதுக்கப்புறமா சிஏ என்ஆர்சின்னு சொல்ற என்னென்ன அட்டகாசம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன இப்ப கடைசியா என்ன பண்ணிட்டீங்கன்னா, மத ரீதியா என்ன பண்ணணுமோ உங்களுடைய அஜெண்டாவை எடுத்துன்னு வந்து கடைசி எங்க வந்து நுழைச்சிருக்கீங்க. இப்ப நேத்து கூட பாருங்க, 2 நாள் முன்னாடி கடைசியில யாரா கை வச்சிருக்கீங்க? முதல் பண்டிட் நேரு அவரு கை வச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து மகாத்மா காந்தியே தொட்டுட்டீங்க. எங்கேயாவது உலகத்துல நடக்குமா அந்த வேலைய? நகர இருங்க, ஜஸ்ட் லிசன் மீ. நான் என்ன சொல்றேன், மகாத்மா காந்தியை தூக்கிட்டு நீ கண்டிப்பா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. நான் அதுக்கெல்லாம் வரல. நாங்க மத சார்பா பேசல. அது உங்க விருப்பம், உங்க ஐடியாலஜி, அது உங்க விருப்பம். எங்கேயாவது உலகத்துல நடக்குமா? எங்கேயாவது அவ்வளவு பெரிய தேச தந்தை இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அவ்வளவு போராட்டம் பண்ணாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அவரு பேரை எடுத்துட்டு நீங்க அதுல நிறைய டெவலப்மெண்ட் 100 நாள்ன்றது 125 நாள் ஆக்குறீங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் மேல 40% நீங்க கொடுக்கணும் போட்டீங்க. நீங்க பண்ணுங்க 120 150 நாள் கூட வாக்குங்க, வரவே கத்துக்குது. ஆனா இந்த காந்திஜி என்ற பேரை எடுக்கிறதுக்கு என்ன அவசியம்? இருங்க நான் சொல்றேன். அதுதான் சொல்ல வரேன். காந்தியை கொன்றவர்கள் காந்தி பேரை எடுக்கிறாங்க. காந்தியை கொன்ற கூட்டம் இவங்க வந்து காந்தி பேரை எடுத்துட்டு விஜயனுக்கு வாய்ப்பு கொடுங்க. இருங்க, நான் சொல்றேன். காந்தியை கொன்ற கூட்டம் இப்ப ராம் என்ற பேரை சும்மா RSS திருப்தி பண்ணதா வச்சுறாங்க. அதே ராமுக்கு பதிலா இவங்க கோஷாக வச்சுக்கலாம், சாவகர்னு வச்சுக்கலாம், கோவகர்னு வச்சுக்கலாம். பெரிய விஷயம் கிடையாது. ஏர்போர்ட் கூட ஏர்போர்ட் வச்சுட்டாங்க. இது கூட மாத்தலாம் சொல்லுங்க. உங்களுக்கு என்னன்னா, உங்களோட அவரை வந்துட்டு மகாத்மா காந்தியை எப்படியாவது தூக்கணும். அது மாதிரி இது எஸ்ஆர்லாம் ஒரு சின்ன விஷயம். அவங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை தேச தந்தையே இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எவ்வளவு பேசுறீங்க, நான் பேசுறது கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா இது மாதிரி வந்து சரி பேசுவோம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி இவங்களுடைய மடைமாற்றம், இவங்க பண்ற அவலத்துக்கு மடைமாற்றம். அவங்க காந்தி பேரை எடுத்தது சார் மன்னிக்கணும். இப்ப சிஎம் வந்து பேச போறாரு லைவ்ல. சோ தட் நம்ம வந்து விவாத நேர நிகழ்ச்சியில வந்து இத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்று உங்களது மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். மக்களை மீண்டும் விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.